மதுரை மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு செல்போன் வழங்குவதற்கான நேர்காணல் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து 200க்கும் மேற்பட்ட பயனாளிகள் வருகை தந்தனர். பின்னர் அவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இதையடுத்து செல்போன் வழங்குவதற்கான தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வான மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனுக்குடன் செல்போன்களை வழங்கவில்லை என கூறி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேர்காணல் மூலமாக தேர்வான மாற்றுத்திறனாளிக்கு தேர்தல் முடிந்த பின்பு செல்போன்களை தருவதாக அதிகாரிகள் கூறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையரை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பியவாறு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை அலுவலர் சுவாமிநாதனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செல்போன் வழங்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்டத்தில் மட்டும் செல்போன் தராமல் இழுத்து அடிப்பதாக கூறி மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை அமர்ந்தபடி முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணைய அலுவலகத்தில் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கூறப்பட்டு பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அதிகாரி இப்ப கமிஷனர்கிட்ட பேசிட்டு நாங்க உங்களுக்கு முடிவு சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. நாங்க அது வரைக்கும் நாங்க இந்த இடத்த களைய மாட்டோம், வெயிட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். செல்போனுக்கு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு நகல மாட்டோம் சார். என் பேர் ஆனந்தராஜ். இந்த கார்டு தரேன். நான் சால்வேஷன் சொசைட்டி ஆஃப் பிளைண்ட்ஸ்ல மதுரைக்கு லீடரா இருக்கேன். இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல சார், இன்னும் யாருக்கும் கொடுக்கல. அப்ளிகேஷன் மட்டும் வாங்கிட்டு திருப்பி அதை மாதிரி நடத்திருக்காங்க. குமாரே, இந்த பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஆபீசர்ல வர சொல்லி லெட்டர், அந்த லெட்டர் ஆபீசர் வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தாங்க சார். லெட்டர் போட்டுட்டு திராவிட மாடல் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல நிபந்தனை போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இப்ப வர மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவர்கள் ஒழுங்கா கையெழுத்து போடுறது